தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகின்ற தலைப்பு சங்க இலக்கியத்தில் காணப்பட்ட சுவையான 2 பாடல்கள். ஒன்று புறநானூற்றிலையும் மற்றொன்று பதிற்றுப்பத்திலிருந்து எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுக்கும் என்ன லிங்க் அப்படின்னாக்க படை அமைப்புகளை பற்றி சொல்லுது. ஒன்று நலங்கிள்ளியுடைய படைகளை பற்றி சொல்லுது. மற்றொரு பாடல் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலுடைய படைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது. இந்த பாடல் நயத்துக்காகவே இந்த காணொலியை தயார் பண்ணியிருக்கோம். முதல்ல புறநானூற்றில் 225வது பாடல். இந்த பாடலை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாடல், அதனால் நான் சொல்லாமல் நேராக பொருள் விளக்கத்துக்கு வந்துடுறேன். ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர் சேட்சென்னி நலங்கிள்ளியை பற்றி எழுதின ஒரு பாடல். அதில் அவருடைய படையமைப்புகளை சொல்லும் பொழுது நலங்கிள்ளியினுடைய படையானது 3 பிரிவுகளாக செல்லும், 3 கட்டமாக செல்லும். அந்த 3 கட்ட படைகள் நகர்தான். அப்போது முதல் கட்டம் ஒரு இடத்த தாண்டி போகுது, ஒரு பனை மரத்தையோ இல்லை ஒரு பனங்காட்டையோ தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது பனங்காயாக இருக்கும் முடியும். அதாவது அந்த மரம் அப்போ தான் காயாக இருக்கும். அதாவது முதல் கட்டம் நகரும்போது. அடுத்து 2ஆம் கட்டம் நகர்ந்து போகும் பொழுது அந்த காய் அப்போ தான் பழுத்து இருக்கும், பனம்பழமாக இருக்கும்ன்றாங்க. 3ஆவது கட்டம் போகும் பொழுது பனங்கிழங்கை எடுத்து திம்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது சொல்ல வர்றது என்னென்னா, முதல் கட்டம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும், அப்போ வரைக்கும் காயாக இருக்கும். அந்த முதல் கட்டம் முடிஞ்சு உடனே தான் 2ஆவது கட்டம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது முதல் கட்டம் படை போய்கிட்டே இருக்காங்க, ஒரு 1000 பேர் எத்தனையோ பேர் போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தாண்டி நான் உடனேயே 2ஆவது கட்டம் வரும். அப்போது அந்த காய் பழமாகிற வரைக்கும் அந்த முதல் கட்ட படைகள் நகர்ந்து கொண்டு இருக்குன்னா அந்த முதல் கட்ட படைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும். அதுதான் உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணியை தான் இங்கே இந்த புலவர் கையாண்டிருக்காரு. அடுத்தது 2ஆம் கட்ட படை வருது. அவங்க போய்கிட்டே இருக்காங்க, அவங்க பனம்பழமாக சாப்பிட்றாங்களாம். அதாவது பனைமரம் இப்போ பழுக்கிற நிலையில் இருக்கான். 3ஆவது கட்டம் வர ஆரம்பிக்கும் பொழுது பனங்கிழங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பழமானது கிழங்காக மாறி போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இந்த பழம் அந்த மரமே இது வாடி போயிட்டு அடுத்த விளைச்சலை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது பனை மரம் தன்னோட வாழ்நாளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அடுத்த ரவுண்டு ப்ளவிங்க்கு கல்டிவேஷனுக்கு போயிட்டாங்க, கிழங்க விதைச்சிட்டாங்க, அந்த மாதிரி கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு படைகளை கொண்டது சேட்சென்னி நலங்கிள்ளியினோட படை. இதுதான் இந்த பாடலில் சொல்லப்படக்கூடிய தகவல். அடுத்து 2ஆவது பாடல் பதிற்றுப்பத்தில் 33வது பாடல் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலுடைய படையை பற்றிய கூறினாங்க. இந்த பாடல் என்னன்னா, புலங்கெட நெறிதரும் வரம்பில் வெள்ளம் வால் மதிலாக வேல் மிலை உயர்த்து வில் விசை உமிழ்த்த வைமுள் அம்பின் செவ்வாய் இயக்கம் வளைய அகழி காரிடி உருமின் உரறு முரசின் கால்வழங்கு ஆரையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவனுடைய படை எப்படி இருந்துச்சுன்னா, வரம்பு அற்ற வெள்ளம், அதாவது எல்லையே இல்லாத ஒரு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் மாதிரி அவனுடைய படைகள் அங்கே இருந்துச்சான். அவனுடைய வால் படை அதுதான் அவனுக்கு மதிலாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் முழுக்க இப்படி தான் இருக்கும். அவனுடைய படையையும் கோட்டையையும் கம்பேர் பண்ணி உவமைப்படுத்தி எழுதப்பட்ட பாடல். இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல வால் படை அது மதில் மாதிரி இருந்துச்சான். சேரனுடைய வால்படை மதிலாகவும் வேல்படை காவல் காடாகவும் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த காணொலி கொஞ்சம் புரியறதுக்கு நீ அகப்பான ஒரு காணொலி பண்ணியிருப்போம், அதை கூட பார்க்கலாம். இல்லாட்டி நான் கூட இங்கே கொஞ்சம் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு கோட்டையுடைய அமைப்பு அப்படி எப்படி இருக்கும்னா, முதல்ல மதில் இருக்கும், மதிலை தாண்டினோம்னா காவல் காடுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த காவல் காடு என்னன்னா ஒரு சின்ன காடு, அதில் குறும்பரின மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி ஒருவேளை எப்படியாவது மதிலே தாண்டி வந்துட்டான் அப்படின்னா அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இந்த காவல் காடு மறைஞ்சு தாக்குதல், அதுதான் இதோடைய கான்செப்ட். அதை தாண்டி போனீங்கன்னாக்கா மலரகன் பறந்தலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மலரகன் பறந்தலைன்னா வெட்ட வெளி, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே திடீர்னு ஒரு லட்சக்கணக்கான பேர் நின்று போர் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு தான் மலரகன் பறந்தலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இதை தாண்டி போனீங்கன்னா தான் நீங்கள் உண்மையான படையை போய் சந்திப்பீங்க. இதுதான் அகப்பா அப்படிங்கிற ஒரு கோட்டையுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி இதே பதிற்றுப்பத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய பல்யானை செல்களுக்கு கூட்டுவனுடைய பாடல்களில் குறிப்புகள் இருக்கும்.
இப்போ நம்ம இந்த பாடலுக்கு வந்தோம்னா, வால்படை மதிலாகவும் வேல்படை காவல் காடாகவும் இருக்கும். அடுத்து வர ஓமை தான் அம்புப்படை. வில்விசை உமிழ்ந்த வைமுள் அம்பின் செவ்வாய் இயக்கம் வளைய அகழி. கோட்டையுடைய அடுத்த முக்கியமான பாதுகாப்பு அமைப்பு எதுனா அகழி. அகழினா நமக்கு தெரியும், அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நீர், குளம் முதலெல்லாம் ஓடும், பாலம் இருக்கும், இதெல்லாம் ஜோட்டா பீமில் கூட இருக்கும். அது அந்த அகழி எதோட கம்பேர் ஆயிருக்குன்னா, சேரனுடைய படை வீரர்கள் அம்புகளை எய்கிறார்கள். விசை, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள், அதனுடைய நுனிகள் செம்மையாக இருக்கான். அந்த செம்மையான அம்புகள் வளைஞ்சி இருக்கிறது இவனுடைய கோட்டையின் அகழி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அகழி லெவலுக்குனா எத்தனை லட்சக்கணக்கான அம்புகளை அவர் ஓமைப்படுத்தி இருப்பார் அப்படிங்கிறது யோசிக்கணும். அடுத்து அவனுடைய முரசுக்கு வரும்போது, இடி போல ஒலிக்கும் முரசினை கொண்ட கால் கொண்டு நடக்கும் எயில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவனுடைய முரசு எப்படி இருக்குன்னா, அவனோட கோட்டை அப்படியே நடந்து வருது அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கான். அதாவது அவனோட படை முன்னேறி வருது, அது எப்படி இருக்குன்னா அவனுடைய கோட்டையே நடந்து வருது, வால் போன்ற படை நடந்து வருது, ஒரு மதில் சுவர் நடந்து வர மாதிரி இருக்குது, வேல்படை நடந்து வருது, அது அவனுடைய காவல் காடு நடந்து வர மாதிரி இருக்குது. அடுத்து அவனுடைய அம்பு படைகள், வில்லம்பு படைகள் நடந்து வராங்க, அது அகழி தானாக நடந்து வர மாதிரி, கால் முளைச்சி நடந்து வர மாதிரி இருக்குது. அடுத்து இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி டால்பெட்மா சவுண்டில் முரசு கொட்டுறாங்க, அது மொத்தமாக சேர மன்னனுடைய கோட்டையே நடந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் இந்த பாட்டை முடிக்கிறார். படையையும் கோட்டையும் இவ்வளவு அழகாக ஒரு ஓமைப்படுத்தி இந்த பாடலானது எழுதப்பட்டிருக்கு. இந்த 2 பாடல்களையும் நீங்கள் எப்போ கூட போய் பார்க்கலாம். இது முதல் பாட்டு புறநானூற்றில் 225, இரண்டாவது பாடல் 1810 33. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.